பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து. குருவாயூர் ரொம்ப கலியில பிரத்யட்சமான க்ஷேத்திரம், ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி குருவாயூர். சத்வாதசீரதமதோ பவதர்ஜனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மஹதீம் விதன்வன்னே பூஜாம் த்விஜேஷு விசೃஜன்னே பசு ஷஷ்டிகோடிம். சத்வாதசீரதமதோ பவதர்ஜனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே. பட்டத்திரி, ஹே குருவாயூரப்பா, ஒரு வருஷம் துவாதசி விரதத்தை பத்னியாசமம் சுமனசா சோபனமான மனமுடைய பத்னியோட கூட உன்னை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணினானாமே, அதான் அங்க பீஜம். வேறே அது எந்த காரியம் பண்ணினாலும் இது பகவத் திருப்தியர்த்தம் பண்ணுங்கிறது ஞாபகம் இருக்கணும். சந்தியோபாசனம் முதற்கொண்டு ஈஸ்வராத்மன புத்தியா பண்றோம்னு அந்த எண்ணம் இருக்கணும். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் வரணும். அது வராமல் பண்ணினா என்ன அர்த்தம்னா, கொல்லையில பாத்தியெல்லாம் போட்டு விர போடாம ஜலம் பாய்ச்சி எரு போட்டு நித்தியம் முளைக்கலையேன்னு சொல்றா போலதான். அவன் பகவத் அர்ச்சனார்த்தம் நாள், அதுதான் பீஜம். அந்த பீஜத்தை மறக்கப்படாது. எது பண்ணினாலும் பகவானுக்காக பண்றோங்கிற எண்ணம் இருக்கணும். ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணணும். சந்தியோபாசனத்துல முதற்கொண்டு அப்படித்தான் நம்ம பெரியவாள்லாம் பண்ணுவாள். அதனால ஒரு குறவில்லாமல் இருந்தாள். அப்படி ஈஸ்வரனை பார்க்கணும், உள்ள ஸ்மரிக்கணும். அவனுக்காக பண்றோம், அவனுடைய கடமை. அவனால சிருஷ்டமான பிரபஞ்சம், அதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவனுடைய கிரகத்துல குடியிருந்து அவனை மறக்கலாமானா அப்படி நினைச்சு நம்ம பெரியவாள்லாம் பண்ணிருக்காள். சத்வாதசீரதமதோ பவதர்ஜனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே. யமுனா தீரத்திலே கோபாலனுடைய ஆராதனமாம் துவாதசி விரதத்துக்காக. ஏன்னா ஏராளமா லட்சம் சாதுக்களுக்கு அன்னம் போடுறதுக்கு அரமனையில போட முடியாது. புண்ணிய தேசத்துல பண்ணினாத்தது ஆனந்தியாய கல்பத்தேன்னு ஆச்சாரியால் அந்த இடத்துல மகாருத்ரங்கள்லாம் கூட ஒரு க்ஷேத்திரத்துல பண்ண சொல்லியிருக்காள். அது பெரிய ஒரு மகாருத்ரமும் 1000 அதிருத்ரம் மாதிரி ஆயிடும். ஆமா, ராமேஸ்வரத்துல பண்ணா ராமேஸ்வரத்துல ஒரு டம்ளர் பால் நமக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? ஒரு மகன்யா சமுத்திரம் நம்மால போய் அங்க பண்ண முடியுமா? அங்க இருக்கிற பட்டினியும் பசியிலையும் ஊருக்கு வந்தா போறோம்னா தோணி போயிடும். அதுக்காக ஆரோ இழுத்து கட்டிக்கிட்டு பண்ற போது அந்த புண்ணியத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருக்காள். அப்படி மதுவனத்துல யமுனா தட்டத்துல பரிசுத்தமான பகவத் சரணம் பட்ட தேசத்துல அந்த துவாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பத்னியோட கூட பத்னியாசமம் சுமனசார்நாள் பட்டத்திரி. என்ன ஆச்சரியம், இப்படி பட்னி கிடக்க ஒரு பத்னியும் கூட ஒத்தாசைக்கு இருந்தாளா? பத்னியாசமம் சுமனசா மஹதீம் விதன்வன்னே பூஜாம் த்விஜேஷு விசೃஜன்னே பசு ஷஷ்டிகோடிம். மகாபிஷேக விதினான் நாள். அப்படி 1,00,000 இளநீர், 1,00,000 குடம்பால், 1,00,000 மிச்சம்பழம், அப்படி மகாபிஷேகம். அது அப்படி மகாபிஷேக விதியினாலே அபிஷேகமாம். 60 கோடி கோக்கள தானமாம். அவன் 60 கோடி, அவன் விசೃஜன் பசு ஷஷ்டி கோடி. 60 கோடி கோக்கள தானம் பண்ணினாலாம் ராஜா. எல்லாம் என்ன? பகவத் அர்ச்சனார்த்தம். அவன் அப்படி பிராமணாலத்துல தானம் பண்ற போது கிருஷ்ணார்ப்பண வஸ்தும்பாள். எல்லாம் பகவத் திருப்திக்காக. அவன் ஸ்நானம் பண்றது பகவத் திருப்திக்காக. தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிருஷ்ய கர்மசு. அப்பா உனக்காக பண்றேன்டா ஸ்நானம், உனக்காக ஆச்சமனம், உனக்காக வந்தியோ பாத்திரம், எல்லாம் பகவானுக்காக பண்றோம்னு அப்படி நினைச்சுக்கிட்டு பண்ணி 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 பகவானே வருமன கங்கா பிரவாகம் மாதிரி மனசுல ஓட முடியாது. நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருக்காள். அது மாதிரி நாமும் பண்ணிக்கணும். இதெல்லாம் காக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? வருமன பகவான் நம்ம மனசுல குடியிருக்கணும். அது மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டா நமக்கு என்ன குறைச்சல்? சர்வாக சுகமயா திசான்னா 10 திக்கும் குளிர்ந்து இருக்கும். 10 திக்கும் சுகம்தான், ஒரு இடத்துலையும் துக்கம் இல்லை. அது மாதிரி ஈஸ்வரனை பாவிக்கிற மதம் நம்ம மதம். அப்படி ஒரு பத்னி ஊத்தி சேர்ந்துக்கிண்டு இப்படி பட்னி இருந்து, ஏ குருவாயூரப்பா உன்னை திருப்தி பண்ண மகாபிஷேக விதியினால யமுனா தட்டத்துல அபிஷேகம் 60 கோடி கோக்கள் தானமாமே. இப்படி நடந்தது வாஸ்தவமானு காட்டால் என் அப்பனே ஆமான் நாளாம் கல்லா இருந்த குருவாயூரப்பன். இப்படி ஒரு வருஷம் யுக்தசாம்பத்சரம் வீரா ரதாரத்வாதசீ
व्रतान्ते कार्तिके मासी ஒரு வருஷம் அப்படி இருந்து 25வது துவாதசி கார்த்திகை மாசத்துல தசமி என்னைக்கு பட்னி, ஏகாதசி என்னைக்கு உபவாசம், இப்படி 3 நாளா பட்னி. அப்படி இருந்து காளிந்தியில ஸ்நானம் பண்ணி ராத்திரி 2 மணிக்கே அபிஷேகத்துக்கு ஆரம்பிச்சு 1.5 நாள் தான் இன்னைக்கு துவாதசி மிச்சம் இருக்கு. ராத்திரியே ஆரம்பிச்சு அபிஷேகங்கள்லாம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி உதயத்துக்கெல்லாம் மாத்தியானிகம் வைஷ்ணவம் பண்ணி லட்சம் சாதுக்களுக்கு அன்னம் போட்டு போஜனம் பண்ணி வச்சு தட்சிணை கொடுத்து பிரதட்சண நமஸ்காரங்கள் பண்ணி அக்ஷதம் விப்ரஹஸ்தேன மாதஹஸ்தேன போஜனம்னு வேதவித்துக்களை அட்சலை போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி எல்லாம் ஆச்சு. கொஞ்சம் மிச்சம் இருக்கு துவாதசி, அதுக்குள்ள இவனும் பாரணம் பண்ணி ஆகணும்.